தமிழக பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையில் போதிய போலீசார் இல்லாத காரணத்தால் காவல் நிலையங்களில் பதியப்படும் வழக்குகளில் ஆவணங்களை சேகரிப்பதில் காலதாமதம் ஏற்படுகிறது என்றும் இதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை போதிய போலீசார் இல்லை. இதனால் இந்த காவல் நிலையங்களில் பதியப்படும் வழக்குகளில் ஆவணங்களை சேகரித்து ஆதரவு ஏற்படுது. இதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க மதுரை அமர்வு கோரியுள்ளது. ஒவ்வொரு விசாரணையின் போதும் நீதிமன்றத்தின் விசாரணைக்காக அதிகாரி அழைப்பதை அரசு வழங்கலை தவிர்க்க வேண்டும். இது குறித்து அரசு வழக்கறிஞர்களுக்கு சுற்றறிக்கை தமிழக அரசு அனுப்ப வேண்டும் என நீதிபதி கூறியுள்ளார். நீதிமன்றங்களில் பல்வேறு வழக்குகளுக்கான விசாரணைகள் அதிகாரிகள் நாள் முழுவதும் காத்திருப்பை தவிர்க்க வகையில் மாவட்ட நீதிமன்றம், உயர்நீதிமன்றங்களை காணொலி மூலம் விசாரணைக்கான வசதியை தமிழக உள்துறை ஏற்று வர வேண்டும் என மதுரை அமர்வு கூறியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பரமசிவன் சென்னை உயர்ந்து மதுரையில் மனு தாக்கல் செய்தார். அதில் உதயம் சிட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் வாடிக்கையாளர் முதலீட்டு தொகைக்கு ஏற்றுக்கு பணம் தர அறிவித்தது. இதை உண்மை என நம்பி நான் அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தேன். இந்த நிலையில் அந்த நிறுவனம் வாடிக்கையாளருக்கு பணத்தை தராமல் ஏமாற்றிவிட்டது. இது குறித்து பாதிக்கப்பட்டு வைத்த புகாரின் அடிப்படையில் திண்டுக்கல் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனத்தின் மீது வழக்கு பதிந்தார். இந்த வழக்கு விசாரணை விரைந்து முடிக்கப்படும் என கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தமிழக பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையில் போதிய போலீசார் இல்லை. இதனால் இந்த காவல் நிலையங்களில் பதியப்படும் வழக்குகளில் ஆவணங்கள் சேகரிப்பதில் காலதாமதம் ஏற்படுகிறது. இதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிதி நிறுவன மோசடி வழக்குகளில் ஆயிரக்கணக்கான பாதிக்கப்பட்டவர் அவர்கள் அனைவரையும் சாட்சிகளாக சேர்க்க தேவையில்லை. ஒரு சிலரை மட்டும் சாட்சிகளை வைத்துக் கொள்ளலாம். அப்போதுதான் இந்த வழக்கை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். அடிக்கடி விசாரணை நீதிமன்றத்துக்கு வருவதால் அவர்களுக்கு நேரத்தில் அதிகரித்தது. இதனால் அவர்கள் அன்றாட பணியை தொழில் ஒவ்வொரு விசாரணை போது நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு அதிக அழைப்பதை அரசு வழக்கில் தவிர்க்க என உத்தரவிட்டுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்திரன்.